வெல்கம் டு ஜிகே காலனி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இதையே ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இது ஆங்கிலேயர் காலத்திலே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அவங்க இந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டு இந்த பூர்ணம் எப்படி உள்ளே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். அந்தளவு ட்ரெடிஷ்னல் இது. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் இது ஒவ்வொரு தீபாவளிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக எங்கள் அம்மா செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. இந்த ஸ்நாக்ஸ் நானும் ரொம்ப டேஸ்டியாக செய்வேன். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸோட பேர் சீயம். நம்ம சைடு இதை சீயம்னு சொல்கிறாங்க, மற்ற சைடு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போ இதுக்கான மாவு நான் ரெடி பண்ணியே எடுத்துட்டேன். இந்த மாவை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது 1 கப் அரிசியில் 3/4 கப்பு இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட நம்ம போட்டுக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி போடணும். மொத்தம் 1 கப் அரிசியில் 3/4 கப்பு இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி புழுங்கரிசி, 1/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து, இதை போட்டு நல்லா இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் திக்னஸாகவே ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக எடுத்து வைக்கணும். இந்த மாவை ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வச்சுக்கணும், புளிக்க வைக்க தேவையில்லை. அப்பயே ஆட்டி அப்பயே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பூரணம். இந்த பூரணம் கடலை பருப்பில் நான் செஞ்சுருக்கேன். சில பேர் இதை பாசி பயரில் செய்வாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். நான் கடலை பருப்பை வேக வச்சு அதை நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் 3 ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்க்கணும். இப்போ அந்த வெல்லம், பருப்பு, அந்த ஏலக்காய் 3ஐயும் நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடணும். இது ஃபஸ்ட்டே மசிச்சுட்டும் நம்ம பண்ணலாம், இல்லை எல்லாத்தையும் போட்டுட்டும் நம்ம மசிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இப்போ நல்லா மசிச்சாச்சு. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு நமக்கு தூக்கி கொடுக்கும். அதனால் அந்த உப்பு கொஞ்சோன்னு நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் போடுறதுனா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம வாணலியில் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்படியே இந்த பூர்ணத்தில் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நெல்லிக்காய் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸே நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக வைக்கிறோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு. இந்த ஒவ்வொரு பாலையும் எடுத்து மாவுக்குள்ளே போட்டு அது மேலே மாவை போட்டு எண்ணெயில் எடுத்து போட வேண்டியது தான். சீயம் ரெடி ஆயிரும். இப்போது அந்த பாலை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மாவை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுறணும், அந்த பூர்ணம் வெளியே வராமல். இப்போ இதை திருப்பி விட்டு வேக விடணும். இப்போது அதோடைய கலர் ப்ரௌனிஷாக மாறினோடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒன் சைடு ப்ரௌனிஷாக மாறிடுச்சு, இன்னொரு சைடு ப்ரௌனிஷாக இன்னும் மாறலை. கொஞ்சம் சிம்மில் அப்படியே வேக விடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்தனால நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் பால்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதனால் இன்னொரு ஈடு சீயம் போட்டு எடுத்துடலாம்.
இப்போ நான் சொன்ன அளவில் தான் இந்த மாவு ரெடி பண்ணேன். இப்போ இவ்வளோ சீயம் கிடைக்குது இந்த மாவில். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த சீயம் நமக்கு கிடச்சிருக்கு. See you ready.